ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தால் மஞ்சூரியன் செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைக்கலாம். உப்பும் மிளகும் சேர்த்துக்கலாம். தால் மஞ்சூரியன்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு தெரில. யாரெல்லாம் தால் மஞ்சூரியன் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் காய வச்சிருக்கேன், அதில் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் தால் மஞ்சள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க. உளுந்தும் அவங்க உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். வடை சாப்பிட பிடிக்காதவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சார். கிறிஸ்பாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மஞ்சளும் செஞ்சு கொடுத்தா அழகா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரியே போட்டு பொரிச்சு குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக், கிரீன் சில்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவையும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லேசாக வதக்கிக்கோங்க போதும். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பொடிசாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மஞ்சூரியனுக்கு அந்த டேஸ்ட்டே ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரை ஆகிறது தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு குடை மிளகாய் சேர்த்துடலாம். உப்புலாம் போட வேண்டாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரீன் சில்லி போடுறதுனால குழந்தைங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு 1 ஸ்பூனுங்கிறது 1/2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அந்த சில்லி பவுடர் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் வாசனை போகிறதுக்காக லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு நிமிஷம் நல்லா இதானதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தால் இதோட ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்கும். மஞ்சூரியன், காலிஃப்ளவர், கோபி மஞ்சூரியன்லாம் செய்வோம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி தான், நல்லா சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.